அடிக்குது பாருங்க லக்கு. கடகம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நல்ல இடங்களில் இருந்தால், அதைத்தான் புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்களில் சொல்றார். கதிர் கணக்கன் ஓரில்லில் பலமாக நின்றான், சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு இல்லத்துல கனமாக நின்றால், புதாதிபத்திய யோகம் சொல்லியா அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் குறிப்பா கடகம் ஆயிலியத்துல பிறந்து நான் வந்து தனுசு லக்னமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா 9 குடையவராகவும் 10 குடையவராகவும் சூரியன் புதன் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். தனுசு லக்னமா பிறந்து சுக்கிர திசையில படாத பாடுபட்டேன், அப்புறம் சூரிய திசை வந்ததுல இருந்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் யோகராம் அமைகிறது, சந்திரன் யோகரா அமைகிறது, செவ்வாய் யோகரா அமைகிறது. கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நுணுக்கத்தை சொல்றேன் நான். சுக்கிரன் உங்களுக்கு யோகமா அமையும் போது அந்த சுக்கிரனுக்கு யோகமான லக்னங்களாத்தான் நீங்க இருந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம், சுக்கிரன் யோகரா இருப்பாரு, ஆனா அதே ரிஷப லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் குரு நல்லது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆக சுக்கிரன்ட்ட இருந்து நீங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்லது பண்ணணும்னா நீங்க அந்த லக்னங்களுக்கு சாதகமா அமைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மீனம், ஒரு தனுசு, ஒரு மேஷம், ஒரு விருச்சகம், ஒரு கடகம், ஒரு சிம்மம் இப்படிலாம் அமைந்து இந்த 3 திசைகளும் வலுவாக இருந்து திசை நடத்தினா கடகம் ஆயில்யம் கொடிகட்டி பறப்பார்கள்.